வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகா அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது, இபிஎஸ்க்கு அதிர்ச்சி கொடுத்த எஸ்பி வேலுமணி தரப்பு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனம் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெருமிதத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாதது, மேகதாது மற்றும் காவிரி விவகாரங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து தாவேகா அரசுக்கு எதிராக மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நாளைய தினம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இபிஎஸ் தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு அதிர்ச்சி தரும் அறிவிப்பு ஒன்றினை எஸ்பி வேலுமணி தரப்பு வெளியிட்டுள்ளது. தாவேகா அரசின் கண்டித்து தஞ்சாவூரில் அதிமுக நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இபிஎஸ் தலைமை தாங்கியுள்ளார். அதோடு தேனி மாவட்டத்திற்கு எஸ்பி வேலுமணி, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நந்தம் விஸ்வநாதன் மற்றும் சேலத்திற்கு தங்கமணி, ராணிப்பேட்டைக்கு கேபி அன்பழகன் உள்ளிட்டோர் தலைமை தாங்குவார்கள் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்ட இருந்தார். இப்படியான நிலையில் தாவேகா அரசுக்கு எதிரான அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என எஸ்பி வேலுமணி தரப்பு அறிவித்துள்ளது. இது சம்பந்தமாக எஸ்பி வேலுமணி, நந்தம் விஸ்வநாதன் கூட்டமாக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளனர். அதில் கூறப்பட்டு இருப்பது, சொந்த மாவட்டங்களை விட்டுவிட்டு வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதை ஏற்க முடியாது. எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் விசுவாசிகளை புறக்கணிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு உள்ளது. அதே நேரம் அதிமுகவின் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முழு ஆதரவை தருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேண்டுமென்றே வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த நியமித்து அறிவிக்கப்படும் இருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர். அதோடு கட்சியில் இருந்து பதவி பறிக்கப்படுபவர்களுக்கு மீண்டும் அவர்கள் வகித்து வந்த பொறுப்புகள் வழங்கப்படும் என இபிஎஸ் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த பதவிகள் வழங்கப்படவில்லை. எனவே புதியதாக வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை ஏற்க முடியாது எனவும் எஸ்பி வேலுமணி, நந்தம் விஸ்வநாதன் கூட்டமாக அறிக்கை வெளியிட்டனர். இதன் மூலமாக நாளை அதிமுக சார்பாக நடக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிகிறது. தாங்கள் மாவட்டத்தை விடுத்து வேறு மாவட்டத்தில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்க இயலாது எனவும் எஸ்பி வேலுமணி, நந்தம் விஸ்வநாதன் தங்களின் நிலைப்பாட்டினை தெளிவுபடுத்தியுள்ளனர். இதற்கிடையே நேற்றைய தினம் சிவி சண்முகம் இல்லத்தில் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அணியை சார்ந்தவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளனர். ஏற்கனவே இபிஎஸ்க்கு எதிராக அவரின் பலவாக்கம் இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலைமையில் தற்பொழுது இரண்டாவது முறையாக நேற்றைய தினம் ஆலோசனை நடந்தது. சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நந்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் இபிஎஸ் அறிவித்த தாவேகா அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தினை புறக்கணிப்பதாக எஸ்பி வேலுமணி, நந்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் அறிவித்துள்ளனர். அதிமுக அதிருப்தியாளர்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட பதவிகளை மீண்டும் வழங்க வேண்டும். மேலும் சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்ட அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என எஸ்பி வேலுமணி தரப்பு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரிதும் பேச்சுகளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.